இன்னைக்கு உம்மோடு கூட கர்த்தர் இருக்க விரும்புகிறார். நீ கர்த்தருடைய வீட்டில விரும்பினா கர்த்தர் என்னோட கூட இருக்கணும் நீ விரும்பினா நீ கர்த்தருடைய வீட்டில நீடித்த நாட்களை நிலைத்திருக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்ற கடைசி வார்த்தை, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில ஜீவித்த நாட்களை நிலைத்திருப்பேன். கர்த்தர் உம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று நீங்க விரும்புகிறானால், ஆமா, அவர் யோசேப்போடு கூட இருந்தது மாத்திரமல்ல, அவர் ஈசா கூட இருந்தது மாத்திரமல்ல, அவர் தாவீதோடு கூட இருந்தது மாத்திரமல்ல, அவர் உன்னோடு கூட இருக்க நீ விரும்புவாயானால் நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள கர்த்தரை தேடி வரும்போது கர்த்தர் உன்னை உயர்த்தி உன்னோடு கூட இருப்பார். அது மாத்திரமல்ல, உனக்கு எதாவது எத்தனை பிரச்சனை எழுப்பி வந்தாலும் வேதம் சொல்லுது, கர்த்தாவே உமது கோலும் உமது தடியும் என்னை பேசும். கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் சொன்னா கோலும் தடி உமக்கு எதாவது எழுப்பி வர சத்துரு தலையை நசுக்க உண்மை பாதுகாக்க கர்த்தரை நீ தேடி வருவாயானால், கர்த்தர் என்னோடு கூட இருக்கணும் நீ விரும்பணும் சொன்னா கர்த்தரை தேடி வா. கர்த்தரிடத்துல அவரை இணைத்துக்கொள். கர்த்தருடைய சமூகம் பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் அறிக்கை செய். அவர் உன்னோடு கூட இருந்து உன் வாழ்க்கையில அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், அவர் உன்னை பெருக செய்வார். அவர் தாவீதோடு கூட இருந்தார் கர்த்தர், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் கர்த்தர், கர்த்தர் ஈசாக்கோடு இருந்தார். இன்று உன்னோடு கூட என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னார். நீ நான் நீடித்த நாட்களை கர்த்தருடைய ஆலயத்தில் நிலைத்திருந்து அவரை